ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸோட டே 3 காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றதான் இந்த வீடியோ. காலையிலே கருஞ்சீரக தண்ணியோட வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உண்மையிலே கருஞ்சீரக தண்ணி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முலாம்பழம் தான் சாப்பிட்டேன். நான் இதை முலாம்பழன்றேன், வீட்டில் இதை கிர்னி பழன்றாங்க. இது முலாம்பழமோ கிர்னி பழமோ, இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ரெண்டாக வெட்டி அதை ஸ்பூனோட குத்தி குத்தி சாப்பிடும்போது அவ்வளோ ஜூசினஸோட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்ற பழங்களோடு சாப்பிடும்போது எனக்கு முலாம்பழம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கு தேவையான கீரை தான். இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முருங்கைக்கீரையுமே வாரத்துக்கு 2 தடவை சேர்க்கணும் அப்படின்றனால தான் இன்றைக்கி முருங்கைக்கீரை வாங்கினோம். முருங்கைக்கீரையுமே நல்லா இளங்கீரையாக தண்டு கீரையாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நிறைய பூவோடு இருந்துச்சு. முதல்ல இந்த பூவை தூர போட்டுருவேன். இப்போ பூவுமே அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றனால தான் பூவையுமே போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு இனுக்காக தான் உருவிட்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொரு இனுக்காக உருவக்கூடாது, அதோட இளந்தண்டோடு போட்டுறணும் அப்படின்றனால அந்த இளந்தண்டோடையே முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி போட்டுட்டேன். அதே மாதிரி ஏன் பூவை தூர போடுறேன்னா, பூவில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது புழு பார்த்தேன். அதிலேருந்து புழு இருக்குமோ அப்படின்றனால தான் பூவை தூர போட்டுட்ருந்தேன். ஒரு சில மரத்து பூவில் புழு இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு கீரை. உண்மையிலே கீரை வெறும் தண்டு கீரையாக தான் இருந்துச்சு. இன்னொன்று இன்றைக்கி கரண்ட்டு வேறு இல்லையா, தேங்காய் எதுவுமே போடலை. தேங்காய் போடாதனால அந்த பூவே பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்ட மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். எப்போவுமே நான் கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு உப்பு போடவே மாட்டேன். உப்பு போடாமல் தான் அதை செஞ்சு குடிப்பேன். முதல்ல டயட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுவேன்னா, உப்பு, உரப்பு, புளிப்பு, எண்ணெய், தேங்காய் சுத்தமாக ஆட் பண்ணாமல் ஏதோ ஒரு மாதிரி சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும்போது எனக்கே டயட்டை எப்படா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லாத்தோட அளவையும் கம்மி பண்ணிக்கிட்டேன். தேங்காய் பூ போடுறத கம்மி பண்ணிக்கிட்டேன், எண்ணெய் ஊற்றுறதை கம்மி பண்ணிட்டேன், உப்பு போடுறத சுத்தமாக கம்மி பண்ணிட்டேன். எல்லாமே இப்படி கம்மி பண்ண தான் நமக்கு டயட் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி சுண்டல் வந்துச்சு. சுண்டல் வண்டியில் பச்சை பயிரும் கொள்ளும் தான் வாங்கினேன். அதுவுமே நல்ல வெங்காயத்தோட கருவேப்பிலையோட அந்த அண்ணன் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து கருவேப்பிலையை மட்டும் கீழே போடவே மாட்டேன். ஏன்னா கருவேப்பிலை சாப்பிட்டா முடி ரொம்ப நல்லா வளரும் அப்படின்றனால கருவேப்பிலையை கீழே போட மாட்டேன். தண்ணியுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் அப்படின்றனால தண்ணி குடிச்சிட்டே தான் இருப்பேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.